அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது SBI ஃபவுண்டேஷன் சார்பாக மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக SBI ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக SBI ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 அதற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.buddy4study.com இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே SBI ஃபவுண்டேஷன் SBI ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வழங்கும் பங்குதாரர் buddy4study.com இந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த நிறுவனம் தான் இந்த SBI ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வழங்குவதற்கான பங்குதாரர் ஆவார். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அபவுட் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பத்திய டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்ளை நவ், frequently asked questions அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. SBI ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 ஆனது இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்களில் ஒன்றாகும். SBI ஃபவுண்டேஷன் இந்த ஸ்காலர்ஷிப்பை வழங்குகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள், NIRF யூனிவர்சிட்டிஸ் மற்றும் காலேஜ்களில் படிக்கும் மாணவர்கள், IIT படிக்கும் மாணவர்கள், MBA படிக்கும் மாணவர்கள், கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், IIM படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கலாம். மொத்தமாக ஸ்காலர்ஷிப் 7.5 லட்சம் வரை வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் ஏற்றவாறு ஸ்காலர்ஷிப் விவரங்கள் மாறுபடும். கீழே கொடுத்திருக்காங்க SBI ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். உதவித்தொகை 15,000 ரூபாய் வழங்கப்படும். அப்புறமா SBI ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் 50,000 வரை ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 70,000 வரை ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். IIT ஸ்டூடெண்ட்ஸ் 2 லட்சம் வரை ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். IIM ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 லட்சம் வரை ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். இதற்கான எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 1/10/2024. ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இங்கே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் ஏற்றவாறு எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வாறு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வியூ டீடைல்ஸ் இந்த டாபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ், பெனிஃபிட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிற முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகண்ட் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிக்கலாம். 75% மதிப்பெண்கள் பெற்று முந்தைய கல்வியாண்டில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்காக இந்த அப்ளை நவ் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். புது யூசரா இருக்கும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். லாகின் பண்ற பிறகு இந்த மாதிரி வரும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க, நோட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செக் யுவர் எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் வந்திருக்கு. இதுல ஆர் யூ ஸ்டடிங் 6th to 12th கரண்ட் அகாடமிக் இயர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 75% மதிப்பெண்கள் பெற்று முந்தைய கல்வியாண்டில் வெற்றி பெற்றிருக்கீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம் 3 லட்சத்திற்கு மிகாமல் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செக் யுவர் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அந்த மாதிரி வரும். இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக வெரிஃபை ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணி உங்க ஆதார் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதன் பிறகுதான் உங்க அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அதன் பிறகுதான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். உங்க ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஸ்டூடெண்ட் பர்சனல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட்ல கேக்குறாங்க. அதன் பிறகு பெர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேக்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் ரெஃபரன்ஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். மோர் அபவுட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் டிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்க விண்ணப்ப படிவங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல இந்த பேஜ்ல நீங்க வந்து லாகின் பண்ணி உங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு ஆப்டிடியூட் டெஸ்ட் போன்ற செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே SBI ஃபவுண்டேஷன் வழங்கும் இந்த SBI ஆஷா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024க்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.